ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, கண்டிப்பாக செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தான் உங்களுக்கு இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துருங்க. கடுகெல்லாம் போட்டுறாதீங்க. கருவேப்பிலை, அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து 2 பொடியாக நறுக்கியது நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி ஊற்றுறதுனால குழம்பு வந்து நல்ல காரமாக இருந்தால் நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் 2 தக்காளி. இது வந்து நீங்கள் ரொம்ப பொடியான இருக்கணுன்ற நீட் கிடையாது. அதுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு சால்ட், நார்மல் சால்ட் சேர்த்துக்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் லிட் போட்டு கவர் பண்ணி அது நல்லா வதங்குற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நம்ம அதை வதக்க போகிறோம். நம்ம உங்களுக்கு லிட் போட்டு குக் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகி உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் குழம்புக்கு வந்து நீங்கள் எப்பயுமே லிட் போட்டே குக் பண்ணுங்கள். மீன் டைம் நீங்கள் புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஆஃப் புளி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டேங்கினஸ் பிடிச்சதுன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாங்கள் ஒன்லி குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம். ஸோ உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ புளி தண்ணியை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு காரம்லாம் சேர்த்து நீங்கள் அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உப்பு நிறைய சேர்த்துறாதீங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸோ புளி சேர்த்ததுக்கு அப்புறமா லிட் போட்டு மூடி கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகணும். அதுக்கப்புறமா நம்ம நெத்திலி மீன் வச்சுருக்கோம். ஸோ நெத்திலி மீனை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ நெத்திலி மீன் வந்து உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகிறதுனால தான் நம்ம லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணி காட்டுறதுனால டைம் போகிறது தெரியாது. ஆனால் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். அதுக்கப்புறமா இதை சேருங்க. ஸோ இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் லிட் போடாதீங்க, இல்லைனா மீன் வந்து ரொம்ப குழஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி நெத்திலி மீனை சேர்க்குறப்போ 1 by 1 சேர்த்துக்கோங்க. அப்புறம் சால்ட். லாஸ்ட்டாக வந்து ஸ்டெப் வந்து தேங்காய் பால் சேர்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து நெத்திலி மீனுக்கு மட்டும் கரண்டி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி கரண்டி வந்து மீனுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் குழம்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து குண்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா கொதிச்சு நல்ல வாசனை வரும். அப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மறுபடி நாங்கள் இந்த குழம்பு நல்லா ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் நெத்திலி மீனுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம பிளேட்க்கு சர்வ் பண்ணிவிட்டு மீனை வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இது முள் வந்து உங்களுக்கு ஹார்ம்லெஸ் தான். அது நீங்கள் கடித்து நல்லாவே சாப்பிட்றலாம். எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென், டேக் கேர், பை.